பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம். மற்றொரு பிறைவெளி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திப்பதில் சந்தோஷம் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சமூகத்தின் கல்வி, கலை, இலக்கியம், பண்பாடு, பாரம்பரியம், ஆன்மீகம், வரலாறு சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக பிறைவெளி பிறை தொலைக்காட்சி ஊடாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாம் முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம். தன் தேசம் கடந்து சென்று ஆன்மீக பணியாற்றுகின்ற ஒரு முக்கியமான ஆளுமை. எங்களது தேசம் கடந்து சென்று அவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். பொதுவாக மனித சமுதாயத்தினுடைய விமர்சனம் என்பது ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்டதாகவே அமைந்திருக்கின்றது. ஆன்மீகத்தின் ஊடாக பார்க்கப்படுகின்ற பார்வை மானுட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய அமைதி காண்கின்ற இந்த யுகத்திலே நாங்கள் ஆளுமையாக அழைத்து வந்திருப்பவர் மலேசியாவை சேர்ந்தவர், மலேசியா மௌலானா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர். அஷேக் கலாநிதி மௌலானா முகமது அப்துல் காதிர் அல் காதிரி அல் அஸ்ஹரி அல் ஹாஃபில் அவர்கள் மலேசியா மௌலானா என்று அழைக்கப்படுபவர். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலானா அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிறைவெளி நிகழ்ச்சியினூடாக உங்களை இணைத்துக் கொள்வதில் எமது நிகழ்ச்சி பெருமை கொள்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா அவர்களே, மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். மனிதர்களுடைய சிந்தனைகள் பலவிதமாக இருக்கின்றது. ஆன்மீக அடித்தளத்திலே மக்களை நெறிப்படுத்துகின்ற, சமூகத்தை வழிப்படுத்துகின்ற ஒரு பாரிய பணியை நீங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றி வருகிறீர்கள். அமானா DDA என்று சொல்லப்படுகின்ற தீன் துன்யா ஆகிரா என்கின்ற உங்களது அமைப்பு மலேசியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. முதலிலே நீங்கள் இந்த பிறைவெளி நிகழ்ச்சியினூடாக உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக நான் மலேசியா நாட்டை சார்ந்தவன். அதிலும் குறிப்பாக மலேசியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலே எங்களுடைய சேவையை, குறிப்பாக அமானா DDA என்று சொல்கிற பொழுது தீன் துனியா ஆஹிரா, அல் ஆலமியா என்று சொல்கிற பொழுது அது உலகளாவிய இன்டர்நேஷ்னல் DDA, அமானா DDA. தீன் துனியா ஆஹிரா என்று சொல்கிற பொழுது குறிப்பாக முஸ்லிம்கள் மார்க்கத்தில் மட்டுமல்ல, தீன் துனியாவிலும் அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆஹிராவிலும் எப்பொழுது நாம் அந்த மார்க்கத்தை துனியாவிலே நாம் அனுபவிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆஹிரத்திலும் அதை நாம் அனுபவிக்க முடியும். குர்ஆனுடைய ஆயத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை பார்க்கிற பொழுது முஸ்லிம்கள் தீன் துனியா ஆஹிரா மூன்றிலும் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும், அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் மாற்று சமுதாய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு எண்ணத்தில்தான் எங்களுடைய அமைப்பு, அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே மலேசியாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு மலேசியாவில் மட்டுமல்ல, குறிப்பாக அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர், பூர்னே, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இதையும் தாண்டி பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, அதையும் தாண்டி சில அரபு நாடுகள், அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்கா நாட்டிலே செனிகால், இத்தோப்பியா, மாலி போன்ற நாடுகளிலும் கூட, அதிலும் குறிப்பாக இலங்கையிலும் கூட பல இடங்களிலே நாங்கள் இந்த அதாவது அமானா DDA இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஆன்மீக சேவைகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். தாருல் காதிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை, குறிப்பாக சொல்ல போனால் இல்மு தஸ்ஸவுஃப் என்று சொல்லக்கூடிய, மாரிஃபத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய இறை நேசர்கள் அந்த காலத்திலே இக்காலத்திலும் கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதையை ஹயாத்தாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தீன் துனியா ஆஹிராவை கடந்து
குறிப்பாக முஸ்லிம்கள் ஆன்மீகத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும், ஆன்மீக அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும், அதை ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இந்த அமைப்பின் தலைவராகவும் சொல்லப்போனால் இந்த அமைப்பினுடைய ஸ்தாபகர்களாகவும் என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். அதிலும் குறிப்பாக பல நாடுகளில் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்டு முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலும் கூட இந்த அமைப்புக்கு சிறந்த ஒரு வரவேற்பு வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் நீங்கள் மலேசியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுதும், உலகத்தில் பல நாடுகளில் சென்று பயணித்து இந்த பணியை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். இலங்கை கூட நீங்கள் மிக முக்கியமான ஒரு பணிக்காக வருகை தந்திருக்கின்றீர்கள். அந்த பணியை பற்றி இப்போ சொல்லுங்கள். குறிப்பாக இலங்கையிலே மாபெரும் சலவாத் மஜ்லிஸ், சொல்ல போனால் சலவாத் மகாநாடு என்று சொல்லலாம். இதே இலங்கையில் இருக்கக்கூடிய சாதாத்துமார்கள், உலமாக்கள், அதுவும் பல ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சலவாத் மஜ்லிஸை, இந்த சலவாத் மகாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு சிறப்பு விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினர் என்று சொல்வதை விட ஒரு சீஃப் விருந்தினராக என்னை அழைத்து இங்கே வந்து பேசுவதற்காக, சிறப்பு பேசுவதற்காக வேண்டியும், அந்த சலவாத் மஜ்லிஸை நான் வந்து அதை நான் நடத்துவதற்காக வேண்டியும், குறிப்பாக சிறப்பான ஸ்பெஷல் துஆ பிரார்த்தனைக்காக வேண்டியும் என்னை அழைத்திருக்கிறார்கள். பல பணிகளுக்கு மத்தியிலே, பல சேவைகளுக்கு மத்தியிலே, பல பிஸியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நானும் அதை மனசார ஏற்றுக்கொண்டு, காரணம் என்னவென்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறிப்பாக 100 கோடி ஸலவாத்துகளை ஓதி, அந்த குறிப்பாக 29ஆம் தேதி 3வது மாதம் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிவாசல், அந்த அந்த ஊருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, மஸ்ஜித் ஜாமியா, அந்த பள்ளிவாசலே திரளாக மக்கள் வந்து அதை சிறப்பிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை, ஷஃபாஅத்தை, அவருடைய அந்த முஹப்பத்தை, அவர்கள் அந்த ஹுப்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய, அதை வாயினால் சொன்னால் மட்டும் போராது, நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் மாநாட்டிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் வந்திருக்கின்றேன். உண்மையில் அந்த மாநாட்டில் நீங்கள் தொனிப்பொருள் உரை ஒன்றையும் நீங்கள் ஆற்ற இருக்கின்றீர்கள். உண்மையில் மிக முக்கியமான ஒரு மாநாடு சார்பாக நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். உலகத்தின் பல நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செய்திருக்கின்றீர்கள். இந்த நாடுகளுக்கு செல்கின்ற போது உங்களது இந்த டிடி என்கின்ற இந்த அமைப்பு, இதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் நீங்கள் சிந்தனை வழி சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர், இந்த நாடுகளுக்கு போகின்ற போது இந்த உங்களுடைய அமைப்பு சார்ந்த செயற்பாடுகளை அங்கு கொண்டு செல்கின்ற போது நீங்கள் சந்திக்கின்ற அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பாக இந்த காலத்திலே அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளிலே பார்க்க போனால் ஒற்றுமை இழந்து பிரிவினையாக, வேற்றுமையாக அதிகம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் பார்க்கின்றேன். அதிலும் குறிப்பாக என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்று சொல்லுகிற பொழுது, முஸ்லீம் என்று சொல்லுகிற பொழுது, குறிப்பாக நாம் சொல்லுகின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, அஸ்ஸலாம் முஸ்லீம், இஸ்லாம் என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய அர்த்தத்தை மட்டுமல்ல, இதனுடைய பிரதிபலிப்பை முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது மேக்சிமம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், முஸ்லீம் என்று சொல்லுகிற பொழுது, இஸ்லாம் என்று சொல்லுகிற பொழுது, அதிலும் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாமத்து உண்டாகுவதாக, சலாமத்து என்று சொன்னால் உங்கள் மீது சாந்தி உண்டாகுவதாக, அப்படி என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நிம்மதி ஏற்பட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், சொல்லப்போனால் பரவச நிலைகளை நாம் சொல்வது மட்டுமல்ல, அதை சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. குர்ஆனாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸாக இருந்தாலும் சரி, இதை சரியான முறையிலே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதை அனுபவிக்கிறார்களா? அவர்களுக்கு மத்தியிலே அந்த அமைதி இருக்கிறதா? அவர்களுக்கு மத்தியிலே அந்த நிம்மதி இருக்கிறதா? அந்த ஒரு சுவிட்சம், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் இருக்கிறதா? குறிப்பாக அமைதி இருக்கிறது என்று பார்த்தால் அதிகமாக அது இல்லை. அது இல்லாத ஒரு காரணத்தினால் தான் எப்பொழுது நாம் இஸ்லாத்தை சரியான முறையிலே அதை நாம் பின்பற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த அமைதி ஏற்படும், அப்பொழுதுதான் அதை நாம் அனுபவிக்க முடியும். அதனுடைய பிரதிபலிப்புகள் உணர்வுபூர்வமாக அது வெளியாகி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடியவில்லை. ஆக இதையெல்லாம் சரி செய்வதற்காக வேண்டித்தான் முஸ்லிம்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் அவர்களை அதை அனுபவித்து பிற மக்களுக்கும்
முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அதை எடுத்துரைப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கெல்லாம் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இந்த குறைகளை எல்லாம் நிறைவு செய்வதற்காக வேண்டிதான் நான் ஆங்காங்கே பார்க்கின்றேன். குறிப்பாக நாம் பிறரை நாம் குறை சொல்லுகின்றோம், ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒற்றுமை இல்லை, வேற்றுமையாக இருக்கின்றோம், யாரையும் மதிப்பதில்லை, ஒரு அன்பு இல்லை, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒழுக்க பண்புகள், அந்த டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை பார்க்க முடியவில்லை. சொல்ல போனால் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு யாம் எப்படி உதவி செய்ய வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சரி செய்வதுதான் எங்களுடைய அமைப்பு அமானா டிடிஏ அல் ஆலமியாவுடைய பொறுப்பும் எங்களுடைய அக்கறையும் எங்களுடைய எல்லா வகையான சீரியஸான அந்த நாட்டம் தேட்டம் எங்களுடைய தேவை இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் முஸ்லிம் என்பவர் அடிப்படை மானுட விழுமியங்களை கொண்டவராக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின்படி வாழ்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். இந்த துன்யா என்பது ஆஹ்ராவுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்ற வகையிலே தான் உங்களுடைய அமைப்பினுடைய இந்த செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றது என்பதை உங்களது கருத்துக்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில், மலேசியாவை பொறுத்தவரையில், மலேசியாவிலே காணப்படுகின்ற சமூக கட்டமைப்புகள், மலேசியாவிலே இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்வதிலே அல்லது சமூக உறவுகளை வலுப்படுத்துவதிலே இருக்கின்ற சவால்கள் இல்லை இருக்கின்ற சிறப்பம்சங்கள் ஏனைய நாடுகளோடு அல்லது இலங்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள்? குறிப்பாக உலக நாடுகள் எதுவாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் நல்ல மக்கள், யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கிறது, எல்லோரும் நல்லதை செய்வார்கள், கெட்டதை செய்வார்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முடியாது, எல்லோரும் கெட்டவராக இருக்க முடியாது. காரணம் மனிதர்களுடைய இயல்பே. அவருடைய இயல்பை எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழியை ஹதீஸை எடுத்து பார்க்கிற பொழுது அல் இன்சானு முரக்கபுன் பைனல் ஹதஇ வ நிஸ்யான் என்று சொன்னால் முஸ்லிம்களாக மட்டுமல்ல மனிதர்கள் அவருடைய இயற்கை மறதியாக இருக்கிறது. அவர்களுடைய இயற்கை தவறு செய்கிறார்கள். அவர்கள் மலக்கல்ல மனிதர்கள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த தவறை தொடர்ந்து செய்யாமல் அதை அவர்கள் அந்த தவறுகளை அந்த மறதிகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த மனுஷத்தன்மையை விளங்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும். சரி செய்யாமல் அதை தொடர்ந்து செய்கிற பொழுது நிச்சயமாக இவர்கள் மனித சமுதாயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் மக்கள் கணித்து விடுவார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்வதற்காக, இப்படிப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்காக வேண்டிதான் எங்களுடைய அமைப்பு ஆங்காங்கே உலகம் பூரா சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக மலேசியா, இலங்கை எடுத்துக்கொண்டால், இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டால், ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாடு, நல்ல மக்கள், யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் புத்திஸ்டாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், எல்லாம் நல்ல மக்கள், நல்ல நாடு. அப்ப என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய மதத்தை, அவருடைய சமயத்தை, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த கோட்பாடுகளை சரியாக பின்பற்றுவதில்லை. குறிப்பாக முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதில்லை. ஹிந்து மக்கள் அந்த ஹிந்து மதத்தினுடைய அந்த அடிப்படையை சரியாக பின்பற்றுவதில்லை, பைபிளை பின்பற்றுவதில்லை, புத்திஸ்ட் இருக்கக்கூடிய அந்த புத்த மதத்தினுடைய கொள்கைகளை சரியாக பின்பற்றுவதில்லை. இவர்களெல்லாம் சரியாக பின்பற்றினால் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் உண்மையைத்தான், சத்தியத்தை தான் போதிக்கின்றன. இஸ்லாமாக இருந்தாலும் கூட அது இன்னும் அட்வான்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இஸ்லாத்திலே சொல்லுக்கு மட்டும் அங்கே முக்கியத்துவம் கிடையாது, செயல் வடிவிலே காண்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம், இன்றைய இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக சொல்ல போனால் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்கள் நாட்டிலே குறிப்பாக மலேசியாவை எடுத்துக்கொண்டால் அங்கும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. நாட்டிலே குறை இருக்கிறது, மக்கள் மத்தியிலே குறை இருக்கிறது. இருந்தாலும் கூட எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு சப்போர்ட், அதனுடைய ஆக்கம் ஊக்கம் என்ற அடிப்படையிலே அங்கே பலகின மக்கள் இருந்தாலும் கூட, குறிப்பாக மலாய்க்கர் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், சீனர்கள் இருக்கிறார்கள், இதை தவிர மற்ற மதங்கள், மற்ற சமயங்கள், பல்லின மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மண்ணிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அங்கே கணக்கு பார்ப்பதில்லை. எதை எடுத்தாலும் அவர்கள் அங்கே வேறுபாடுகளை இந்த போராமை கண்ணோட்டத்தோடு, அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தோடு அங்கே பார்ப்பதில்லை. மனிதர்கள், அந்த மண்ணினுடைய மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்திருக்கலாம்.
யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சொல்லுவார்கள் சலாமத்து ஜாலான். சலாமத்து ஜாலான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மலையிலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சலாமத்தாக நீங்கள் சென்று வாருங்கள். பொதுவாக இதை பேசக்கூடிய இந்த சலாமத்து ஜாலான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். மற்ற நாடுகளே அதை கணக்கு பார்ப்பார்கள். அதை ஆட்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும், இவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பதாக. அதிலும் குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு ஜாமானத்தை, ஒரு பொருளை தள்ளி வைத்தாலும் கூட அதற்கு சொல்வார்கள் திருமாக்கசி. திருமாக்கசி என்று சொன்னால் தேங்க்யூ, அதாவது உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த வார்த்தையை அதிகமாக நன்றி சொல்வதும் துஆ செய்வதும் இப்படி ஒற்றுமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை அங்கே முஸ்லிம் அல்லாத கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சீனர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் நாங்கள் மலேசியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த ஒரு தன்மை எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய அமைப்புக்கு அரசாங்கமும் சரி, அங்கே பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, இந்த அமைப்பின் மூலமாக சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் எங்களால் முடிந்த சேவைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில் மனித விழுமியங்கள், அன்பு, சாந்தம், அமைதி இவையெல்லாம் மனிதனுடைய அடிப்படையாக இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய மதத்தினுடைய கோட்பாடுகளை அவர் மிகச்சரியாக பின்பற்றுகின்ற போது ஒரு உத்வேகமான ஒரு சிறந்த மனிதனாக வாழ முடியும் என்ற அடிப்படை இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த டிடி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ஒரு பரந்த நோக்கோடு எல்லோரையும் உள்ளடக்கிய, எல்லோரும் சமத்துவமாக வாழ்கின்ற, எல்லோரும் சாந்தம் மிகுந்தவர்களாக வாழ்கின்ற ஒரு போக்கை கொண்டதாக காணப்படுகிறது. அதற்காகத்தானோ நீங்கள் பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறீர்கள். அண்மையில் கூட ஹைதராபாத்துக்கு சென்றிருந்தீர்கள். அங்கே உங்களுக்கு சமாதானத்துக்கும் அமைதிக்கும் அன்புக்குமான கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நீங்கள் துருக்கிக்கு சென்றிருக்கின்றீர்கள். அங்கே இஸ்தான்புலிலே உங்கள் பல்கலைக்கழகங்கள் இணைந்து உங்களுக்கு கலாநிதி கௌரவ பட்டம் தந்திருக்கிறது. ஒரு சமூக இயக்கமாக இயங்குகிற ஒரு மனிதனுக்கு இத்தகைய கௌரவங்கள் முக்கியமானதாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த சம்பவங்கள் தொடர்பாக, அந்த விருதுகள் கௌரவங்கள் தொடர்பாகவும் நீங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக அது அல்லாஹுடைய ஒரு நிஅமத், அல்லாஹுடைய ஒரு அல்குடை. குறிப்பாக அது எனக்குரியது அல்ல, என்னுடைய சேவைக்காக, மக்களுக்காக வேண்டி, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கொடுத்த ஒரு பெருமை என்பதை நான் நினைக்கின்றேன். அதிலேயும் குறிப்பாக இந்தியாவிலே ஹைதராபாத்திலே அங்கே ஒரு ஆன்மீகத்தினுடைய கான்ஃபரன்ஸ், இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸில் என்னை அழைத்திருந்தார்கள். சிறப்பு செய்வதற்காக வேண்டி என்னை அழைத்திருந்தார்கள். சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய மஷாயிஃப்மார்கள், ஆன்மீகவாதிகள், உலமாக்கள், அதிலும் குறிப்பாக அஹ்லுல் பைத்துகள் என்று சொல்லக்கூடிய சையது சாதாத்துமார்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேர்டு, அதாவது ஒரு விருதை கொடுத்தார்கள். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத். காரணம், நான் செய்த அந்த எண்ணம், சிந்தனை, சேவைகள், அதனுடைய அனுபவங்களை வைத்து அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக நான் துருக்கியிலே இஸ்தாம்புல்லே குறிப்பாக அகில உலகத்திலே ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் மலேசியா மூலமாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். காரணம், அந்த எடுகேஷன், ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், மூணாவதாக அதாவது சேவைகள் செய்யக்கூடிய அந்த அடிப்படையிலே 11 பேரை உலகத்திலே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த உலகத்திலே மலேசியாவிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து அங்கே 3 பல்கலைக்கழகங்கள், 3 யூனிவர்சிட்டிகள், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அன்னூர் யூனிவர்சிட்டி, அன்னூர் பல்கலைக்கழகம், இரண்டாவதாக அந்தலூசியா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மூன்றாவதாக ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய அது பிரம்மாண்டமான ஆகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. இந்த 3 யூனிவர்சிட்டியும் சேர்ந்து, இந்த 3 பல்கலைக்கழகமும் சேர்ந்து எங்களுக்கு அதாவது அந்த கௌரவ டாக்டர் பட்டம், அது அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்று நினைக்கின்றேன். ஆக இதுவெல்லாம் ஒரு ஊக்கம், ஒரு ஆக்கம் தருகிறது. மேலும் மேலும் நம்முடைய உயிர் இருக்கும் வரை நாம் இந்த சமுதாயத்திற்கு நாம் சேவை செய்வதற்கும், அது மட்டுமல்லாமல் என்னோடு மட்டுமல்ல, எனக்கு பிறகு வரக்கூடிய வாரிசாக கியாமத் நாள் வரை இந்த சேவைகள் தொடர வேண்டும், என்னுடைய காலத்தில் மட்டும் அது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு சரியான ஒரு கௌரவம் என்று நான் நினைக்கின்றேன். இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நிஅமத். ஆக நான் ஷுக்ர் செய்கின்றேன். இதுபோன்று குறிப்பாக மௌலானாமார்கள், அதே மாதிரி ஷேகுமார்கள், அதே மாதிரி உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறாரோ அவர்களெல்லாம் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி, சமூகத்திற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, குறிப்பாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஹித்மத் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். நான் மனப்பூர்வமாக துஆ செய்கின்றேன். எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உண்மையில் ஒரு சமூக சிந்தனையாளராக மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு பணியாற்றுகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் அந்த கௌரவங்கள் உங்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கின்றது என்ற வகையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூட நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த வேளையில் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாகவும் கவனம் செலுத்தலாம் நினைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய அமைப்பு கல்வி என்று மிக பிரதான ஒன்றாக இருக்கிறது. ஆன்மீகத்தின் ஒரு பக்கமாக கூட கல்வியை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது.
கல்வி மேம்பாடு என்பது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது மலேசியாவாக இருந்தாலும் சரி அல்லது இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்த கல்வி மேம்பாடு அடைவதன் ஊடாக இளைய தலைமுறையை நாங்கள் மேலோக்கி கொண்டு செல்வதற்கு, அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் சமூக இயங்கியல்வாதிகளாகவும் நல்ல மானுட விழுமியங்கள் கொண்டவர்களாக மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் அந்த அமைப்பினுடைய ஸ்தாபகராகவும் இருக்கின்றீர்கள் என்ற வகையிலே கல்வி மேம்பாடு சார்ந்ததாக உங்களது செயற்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கிறது, எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? குறிப்பாக கல்வியிலே 3 வகையான கல்வி இருக்கிறது. குறிப்பாக உலக கல்வி, இஸ்லாமிய கல்வி, மர்மை கல்வி. ஆக எல்லா கல்வியும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது, இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த கல்வியை சரியான முறையிலே, செம்மையான முறையிலே, உயிரோட்டமான முறையிலே, சொல்ல போனால் அது ரூஹானியத்தான நூறானியத்தான அந்த உயிரோட்டமான முறையிலே அதை நாம் சரியான முறையிலே அனுபவிப்பதற்காக வேண்டி சொல்ல போனால் சுல்தானுல் அவுலியா, வலிமார்களுக்கெல்லாம் பேரரசாக இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக குத்துபுர் ரப்பானி, தௌஹீதுடைய தென்றல் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஷேகுனா முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அல்லாஹ்வை அடைவதாக இருந்தாலும் அவன் மூலியமாக அந்த கல்வியை நாம் சரியான முறையிலே பெறுவதாக இருந்தாலும், அதிலும் குறிப்பாக ஆன்மீக கல்வியை நாம் சரியான முறையிலே படித்து அதை சரியான முறையிலே நாம் விளங்கி அதை நாம் உணர்ந்து அதை நாம் அனுபவித்து அதை நாம் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து அதை மக்களுக்கு மத்தியிலே நாம் சரியான முறையிலே எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே 3 வகையான ஷர்த்துகளை முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை தன்னை சொல்லுகிற பொழுது எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது, குறிப்பாக ஆன்மீக கல்வியாக இருந்தாலும் இறைவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், சொல்ல போனால் நான் எப்படி குத்துபுர் ரப்பானியாக மட்டுமல்ல கௌசுல் ஆலமாக, குத்துபுல் அக்தாபாக நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் அடைந்தேன் என்று சொல்லுகிற பொழுது மிக அருமையான மிக அற்புதமான ஒரு நசீஹத்தை, ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனையை, சரியான ஒரு எளிமையை, ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், அமளிபாதத்தை செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், சேவைகள் செய்கிறார்கள், தாவா செய்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் மார்க்க அந்த எளிமையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே எந்த அளவுக்கு உயிர் இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வணக்க வழிபாடுகளை கொண்டோ தொழுகையை கொண்டோ அல்லது நான் நோன்பை கொண்டோ அல்லது மற்ற தாவாக்கள் படித்துக் கொடுப்பதை கூட நான் அல்லாஹ்வை அடையவில்லை, எனக்கு அப்படிப்பட்ட இல்மு கிடைக்கவும் இல்லை. அப்ப எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அப்ப அதுக்கு அர்த்தம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம், நீங்கள் எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், தாவா செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை எங்கிருந்து நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறது, எப்படி நமக்கு அந்த கல்வி வருகிறது, அந்த கல்வியினுடைய அந்த பிரகாசம், நூர், அந்த ஜோதி எப்படி நமக்கு வெளிப்படுகிறது, அது எப்படி நாம் உணர்கிறோம் என்பதை சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுகிறார்கள். முதலாவதாக சொல்லுகிறார்கள், பில் கரமி என்று சொன்னால், இந்த உலகத்தில் உலகத்திலே இருக்கக்கூடிய மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும், குறிப்பாக மனிதராக இருந்தாலும் மனித அல்லாதவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பு யாராக இருந்தாலும் அவர்களை மதிப்பதை கொண்டு, அவர்களுக்கு நாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பதை கொண்டு, அவர்களை முழுமையாக நாம் மதிப்பதை கொண்டு நான் அல்லாஹ்வை அடைந்தேன். நல்லா விளங்கிக்கிடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மா வசல்து இலல்லாஹ் பிகியாமி லைலின் வசியாமி நஹாரின் வலா தராசத்து இல்மின், நான் தொழுகையை கொண்டோ நோன்பை கொண்டோ மார்க்க கல்வியை எத்தி வைப்பதை கொண்டோ நான் அல்லாஹ்வை அடையவில்லை. அதுவெல்லாம் ஒரு ட்ரைனிங், அதுவெல்லாம் ஒரு பயிற்சி, அதெல்லாம் ஒரு கட்டாய கடமை, அதுவெல்லாம் ஒரு அடையாளம், அதெல்லாம் அடிப்படைத்தான். ஆனால் இந்த அடிப்படையை கொண்டு எது வழியாக வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். பில் கரமி, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அத்துணை பேர்களையும் மதிப்பதை கொண்டு, ஹுர்மத், ரெஸ்பெக்ட் கொடுப்பதை கொண்டு, இக்ராமுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களை மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களையும் எல்லா மஹ்லூக்குகளையும் எல்லா படைப்பினங்களையும் மதிப்பதை கொண்டு நான் அல்லாஹ்வை அடைந்தேன். இன்றைக்கு முஸ்லிம்களை பார்க்க முடியுமா? நாம் முஸ்லிம் அல்லாத மக்களை நாம் குறை சொல்லுகின்றோம். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? பிறரை மதிப்பதில்லை. மரியாதை என்பது குடும்பத்தில் கூட கிடையாது. மரியாதை என்பது சொந்த பந்தத்திலே பார்க்க முடியவில்லை. மரியாதை என்பது நண்பர்கள் கூட்டாளிகளுக்கு மத்தியிலே பார்க்க முடியவில்லை. இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே பார்க்க முடியவில்லை. எப்படி நாம் இஸ்லாம் அல்லாத மக்கள் மத்தியிலே நாம் இதை பார்ப்பது? இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், ஒத்தவாலுஐ,
தவாது என்று சொன்னால் எவ்வளவுதான் நமக்கு தரஜா இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு மதிப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு இல்மு இருந்தாலும் கூட, என்னென்ன மதிப்புகள் இருந்தாலும் கூட அவரிடத்திலே தவாது என்று சொல்லக்கூடிய அமைதி, அடக்கம், ஒழுக்கம், மரியாதை, சொல்ல போனால் அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது அல்ல. ஆனால் அவர்கள் பிறரை மதிப்பது மட்டுமல்ல, அஹ்லாக்கை விட சிறந்த டிசிப்ளின் விட சிறந்த அந்த ஒரு பணிவான ஒரு தன்மை இருக்க வேண்டும். அந்த பணிவுதான் அவரை உயர வைக்கிறது. ஆக குத்பு ரப்பானி ஷேகுனா முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள், தௌஹீதுடைய தென்றல் அவர்கள், வலிமார்களுக்கெல்லாம் அரசாக இருந்த பேரரசர் அவர்கள் எவ்வளவு தான் அவர்களுக்கு தரஜா இருந்தாலும் கூட மனிதனோடு மனிதனாக அந்த தவாது என்று சொல்லக்கூடிய அந்த பணிவை தனிவை அவர்கள் அடக்கத்தோடு அதை கடைபிடித்தார்கள். அதை கொண்டு நான் அல்லாஹ்வை அடைந்தேன். மூன்றாவது சொல்லுகிறார்கள் ஒஸ்ஸலாமத்தி சதுரி என்று சொல்கிறார்கள். ஒஸ்ஸலாமத்தி சதுரி என்று சொல்லுகிற பொழுது பிற அதாவது மனங்கள், பிற உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவதை கொண்டும், அவர்கள் யாராக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், மனிதன் அல்லாதவராக இருக்கலாம், அது மட்டுமல்ல, முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயதானவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதை கொண்டு, பிறருடைய உள்ளத்தை, கஷ்டப்படக்கூடிய துன்பத்தில் இருக்கக்கூடிய பிற உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவதை கொண்டு, காசு பணத்தை மட்டுமல்ல, அவருடைய உபதேசத்தினால், வாயால், உடலால் என்ன நாம் செய்ய முடியுமோ, அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ, இதை கொண்டும் நான் அல்லாஹ்வை அடைந்தேன். ஆக அல்லாஹ்வை அடைகின்ற பொழுது இல்மு என்பது, அந்த இல்முடைய நூர் என்பது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகத்தான் அருமையான ஒரு அற்புதமான நசீஹத்தை, ஒரு உபதேசத்தை முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நம்மை பார்த்து மிக அழகான முறையிலே நமக்கு ஒரு நசீஹத்தை செய்கிறார்கள். இதை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக கல்வியில் மட்டுமல்ல, இறை நெருக்கத்தை பெற முடியும். அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் சிறந்தவராக, உயர்ந்தவராக அவர் வாழ முடியும் என்பதனை சுட்டி காண்பித்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆதாரபூர்வமாக அனுபவித்து காண்பித்திருக்கிறார்கள். இதை விட ஒரு முன்மாதிரி வேறு என்ன இருக்க முடியும்? உண்மையில் மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் தொட்டி காட்டி செல்கிறீர்கள். மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்கிற பண்பு என்பது, பணிவு என்று சொல்லப்படுகின்ற பண்பு என்பது, இன்னொருடைய இதயத்தை வெல்லுதல் என்பது மிக முக்கியமான மானுட பண்புகளாக இருக்கிறது. இந்த பண்புகள் மூலமாக இறைவனை நெருங்க முடியும். அதுவே உயர்ந்த கல்வி என்கின்ற விடயம் இருக்கின்றது. உண்மையில் உங்களோடு பேசிக்கொண்டு செல்கின்ற போது நேரம் போகின்ற தன்மை கூட தெரியாத அளவுக்கு நிறைய விடயங்களை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. நேரத்தினுடைய வரையறை கருதி நாங்கள் இதனை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இறுதியாக இலங்கையினுடைய மக்களுக்கு, இலங்கையினுடைய முஸ்லீம்களுக்கு, இலங்கைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்பதை இந்த இடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக முஸ்லீம்களாக வாழ வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பொழுது தான் அது கிடைக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களும், குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவதாக மனம் வளமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த மனசிலே இன்றைக்கு பார்க்கின்றோம், அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, துன்பங்கள், பிரச்சனைகள், பீடைகள், ஆக டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த டிப்ரெஷனை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. ஆக இந்த மனம் வளமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் இலங்கை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை மக்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் வளமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கண்ட குப்பைகளை எல்லாம் நஃப்ஸின் அடிப்படையிலே, துனியா அடிப்படையிலே கொண்டு போடுகிறார்கள். ஆக அங்கே நோய் வருகிறது, அங்கே அதிகமான வியாதிகள் வருகிறது, அதிலே துன்புற்று அதிலே கஷ்டப்படுகிறார்கள். ஆக இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மனம் வளமாக இருக்க வேண்டும், இரண்டாவது உடல் வளமாக இருக்க வேண்டும், மூன்றாவது பொருளாதார வளம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே செம்மையாக நல்ல சந்தோஷமாக வெற்றியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார வளம். இன்றைக்கு பார்க்கின்றோம், சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே உழைக்க வேண்டும், முஜாஹதா பண்ண வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செய்ய வேண்டும். வேலைகள் செய்வதோ அல்லது வியாபாரம் செய்வதோ இஸ்லாமிய அடிப்படையில் சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பொருளாதார வளம் இருக்க வேண்டும். ஆக மனவளம், உடல் வளம், பொருளாதார வளம், இந்த மூன்றும் இருக்கிற பொழுது நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறந்தவராக, ஒரு வெற்றி பெற்ற குடும்பமாக,
தனிநபராக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆக நான் கடைசியாக சொல்லக்கூடியது, நாம் இன்றைக்கு இருக்கின்ற மன பிரச்சனைகள் இருக்கின்றன, உடல் பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் நாம் இஸ்லாமிய அடிப்படையிலே சரியான முறையிலே, அதிலும் குறிப்பாக ஒற்றுமையாக இந்த மனசிலே நாம் பார்க்கின்றோம். ஈகோ, போராமை, சொல்ல போனால் அதாவது காராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், அதிகமான இந்த வசுவாசுகள், இதுவெல்லாம் தான் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் வைத்துக் கொண்டு நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு தன்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்துடைய கொள்கை அல்ல. இஸ்லாம் என்பது மனிதர்களை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தினுடைய அந்த கொள்கை, கோட்பாடு, நோக்கம். இன்றைக்கு மனிதனாக பார்க்க முடியவில்லை. எப்படி மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்ல முடியும்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் சலாமத்தாக இருக்க வேண்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக இருப்பார்கள், முன்மாதிரியாக இருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட இஸ்லாமிய அடிப்படையிலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே, ஹதீஸிலே அல்லாஹ்வின் மூலமாக, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, சொல்ல போனால் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், உலமாய ஸாலிஹீன்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த அறவழியை முறையாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பின்பற்றினால் நிச்சயமாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களை கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த நாட்டிலே சுவிட்சமாக, நிம்மதியாக, பரவச நிலையில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஸலவாத் மகாநாடுகள், ஆன்மீக மகாநாடுகள், ஜிக்ர் மஜ்லிஸ்கள், இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து, மக்களுக்கு அதனுடைய அமைப்புகள் எல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து, நீங்கள் வாருங்கள், நீங்கள் இந்த மஜ்லிஸிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், இந்த துஆ பிரார்த்தனையிலே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். எல்லா உள்ளங்களிலே வெளிப்படையிலும் அடிப்படையிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர், அவருடைய பிரகாசம், அவருடைய ஜோதி கிடைத்து விடுமையானால் நிச்சயமாக துனியாவிலும் சரி, தீனிலும் சரி, ஆக்ராவிலும் சரி, தீன், துனியா, ஆக்ரா மூணிலும் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொண்டு, உண்மையிலே மனம் வளம் வருகிற போது மானுடம் ஜெயிக்கும் என்கின்ற கருத்தை நீங்கள் மிக அழகான முறையிலே ஆன்மீக ரீதியாக பேசினீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கியமைக்காக தீன், துனியா, ஆகிரா என்கின்ற அமைப்பினுடைய ஸ்தாபகரும் சமூக செயற்பாட்டாளரும் ஆன்மீக வழிகாட்டியுமான மௌலானவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே எங்களது நன்றிகளை பதிவு செய்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லது நேயர்களே, மிக முக்கியமான ஒரு ஆளுமையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு குறைவழி நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்போம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டும் குறைவழியின் பிரகாசத்தில் பேசுவோம்.